எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் மழையாக இருந்துச்சு. காலையில் செடியை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தால் செம்ம அழகாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக. ஆனால் பூவெல்லாம் கீழே கொட்டிகிட்டு இருந்துச்சு. நிறைய மழை வந்ததால் பூவோட இதழெல்லாம் அப்படியே கிழிஞ்சி போய் தொங்கிட்டு இருக்கு. ஆனால் செடியெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகிடும் மழை வந்தால். அப்புறம் முக்கியமாக பாருங்கள், இதை செய்யத்தான் வந்தேன் நான். இந்த மழை டைம் வந்தாவே மண்புழு மொத்தமும் தொட்டியை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அதை ஃபஸ்ட்டு எடுத்து இருக்க வேண்டிய இடத்துல சேர்ப்போம். நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். மழை வந்ததுன்னா ஃபஸ்ட்டு மண்புழு எங்கெங்கே வெளியே சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தேடி திட்டிக்கிட்டே தூக்கி போடுவேன். ஏன் இப்படி அடங்காமல் வெளியே சுற்றிட்டு இருக்கேன், இருக்க வேண்டிய இடத்துல இருக்க மாட்டேன்னு பேசிக்கிட்டே எல்லாத்தையும் எடுத்து தொட்டிக்குள்ளே போடுவேன். அப்படி தான் இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி தான் பண்ணுறீங்களா, என்ன மாதிரின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்படியே விட்டால் எல்லாமே செத்து போயிடுது. எறும்பெல்லாம் தூக்கிட்டு போயிடும். சிலது பார்த்திங்கன்னா தொட்டிக்கடியில் போயிடும். இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் அப்படியே இருந்துச்சுன்னா அடிக்கிற வெயிலுக்கு உடனே செத்து போயிடும். நான் சாக விடாமல் ஓரளவுக்கு எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். மழை டைமில் மாடியில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தொட்டியெல்லாம் கொஞ்சம் ஹைட்டாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணியை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ மண்புழு பாருங்கள், ஒரு சைடு எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே இந்த சைடு வந்துட்டுருக்கு. அவ்வளோ மண்புழு. ஓரளவுக்கு எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பூவெல்லாம் கீழே கொட்டிகிட்ருக்கு. மழைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த பூவெல்லாம். பவளமல்லி சீக்கிரம் தாங்காது தண்ணியெல்லாம் பட்டுச்சுன்னா. இதெல்லாம் எடுத்துட்டு தண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். உங்கள் ஊர்லெல்லாம் மழையாக எப்படி இருக்குது கிளைமேட்டுன்னு சொல்லுங்கள். இது பாருங்கள், ட்ரையான இடத்துல மண்புழு இருந்துச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா அது இறந்து போயிட்டுருக்கும். சாக விடாமல் இந்த மாதிரி எடுத்துருங்க முடிஞ்ச வரைக்கும். நம்ம அப்படியே பெருக்கி தள்ளினோம்னா அவ்வளோ மண்புழுவும் அதெல்லாம் செத்து தான் போகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருங்க. நான் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். தண்ணி எல்லாம் இந்த மாதிரி பெருக்கி தள்ளிங்க. மாடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா தான் நான் போய் தொட்டியில் தண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே மண்கடவை நல்லா தான் வச்சுருக்கேன். தண்ணி எதுலேயுமே தேங்காத அளவுக்கு எங்கள் வீட்டில் எதுவுமே தண்ணி நிற்கிற மாதிரி இல்லை. அதை முடிச்சுட்டு பார்த்தா இந்த பக்கம் சங்கு பூச்சியை பாருங்கள் எப்படி இருக்குது. நான் சப்போர்ட்டுக்கு ஒரு ஸ்டிக்கு வச்சுருந்தேன். அது ஃபுல்